காலோனோமீட்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அம்மீட்டரை மாற்ற போகிறோம். ஒரு காலோனோமீட்டரை வோல்ட் மீட்டராகவும் மாற்றலாம். எப்படி மாற்றலான்னு ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் என்ன செய்கிறோம், ஒரு பெரிய வெயிட் ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸு அதை நீங்கள் கையில் கொடுத்தாக்க ஒரு சப்போஸ் அது வந்து ஒரு 10 கிலோகிராமுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அதை நீங்கள் கையில் இப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஓகேவா? அது நீங்கள் என்ன செய்யலாம், 10 கிலோகிராம் வந்து தலையில் வச்சுக்கலாம். சப்போஸ் அது நான் உங்கள் கையில் ஒரு 1 கிலோகிராம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை கொடுத்தாக்கா இப்படி கையில் ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சிம்பிளாக ஒரு பிக்சர் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு வேளை ஹையாக இருந்தனாக்கா, ஹை வெயிட்டாக இருந்தால் அதை நம்ம இப்படி தலையில் வச்சுப்போம், ஓகேவா? லோ வெயிட்டாக இருந்தாக்கா நம்ம கையில் இப்படி நீட்டாக வச்சுக்கலாம். அப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, இப்போ 2 கன்வர்ஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்வனோமீட்டரை நம்ம என்னவாக மாற்ற போகிறோம், அம்மீட்டராகவும் மாற்ற போகிறோம், கால்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராகவும் மாற்ற போகிறோம். இப்போ இங்கே என்னன்னாக்கா, கால்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணுன்னா லோ ரெசிஸ்டன்ஸை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணணும், ஓகேவா? கால்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணுன்னா ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இது வந்து லோ இல்லையா, அதனால் இப்படி ஈஸியாக இது சீரிஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரலாக இந்த இடத்துல வந்து நம்ம வெயிட் வச்சுருக்கோம், ஓகேவா? அப்போ பேரலல். இதுவே கால்வனோமீட்டரை வோல்ட் மீட்டரை மாற்றணும்னா ஹை ரெசிஸ்டன்ஸை, இப்போ நான் ஹைனா என்ன சொன்னால் ஒரு பெரிய வெயிட், இது ஸ்மால் வெயிட்ன்றதால இப்படி வச்சுருக்க முடியுது. ஹை வெயிட்டை தான் நம்ம இப்படி வச்சுப்போம். அப்போ இது சீரிஸ் நேராக போயிடுது, ஓகேவா? அப்போ கால்வனோமீட்டரை ஹை ரெசிஸ்டன்ஸோட சீரிஸாக கனெக்ட் பண்ணால் வோல்ட் மீட்டராக மாறிடும். அதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் போனோடனே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், அதுக்காக தான் இப்போயே சொல்லிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், கால்வனோமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு அம்மீட்டர்னால் என்ன சொல்கிறோம், பேரலாக இருக்குது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸு, இது நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறோம் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? பாருங்கள், எ கால்வனோமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு அம்மீட்டர் பை கனெக்டிங் லோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் வித் த கால்வனோமீட்டர். இதுதான் இதோட டெஃபினேஷன். இது கண்டிப்பாக எழுதிடணும். இதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு 3 மார்க்கில் இல்லை 5 மார்க்கில் அந்த கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் இதோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட்டை பார்த்து அப்படியே நீங்கள் பாட்டு எழுதிட்டே இருக்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல பாருங்கள். ஐன்னு ஒரு கரண்ட்டு இன்புட்டாக வருது. இந்த கரண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஏ பாயிண்ட்டுக்கு வந்த உடனே ரெண்டாக பிரிஞ்சிடுது. ஒன்று ஐஜி, இன்னொன்று ஐ மைனஸ் ஐஜி. ஐஜிங்கிறது கால்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. அதுக்கு போக ஐஜி போக மீதி இருக்கிற ஐ மைனஸ் ஐஜி தான் அந்த பக்கம் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப ஐ மைனஸ் ஐஜியும் ஐஜியும் ஒன்றா சேர்ந்து திரும்ப ஐயாவே வெளியில் போயிடும், ஓகேவா? இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது என்ன, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஸ்கேல் வந்து எப்படி கேலிப்ரேட் ஆகிருக்குன்னா, கால்வனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 0 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 இது வந்து எப்படின்னாக்கா இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இதான் கால்வனோமீட்டரோட கேலிப்ரேஷன். இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மீட்டரை பொறுத்த வரைக்கும் 0 1 2 3 4 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இல்லை 0 0.1 0.2 0.3 0.4 இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்போ இது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா கேலிப்ரேஷனை மாற்றிடுறோம். எப்படி மாற்றிடுறோம், ஸ்கேல் வந்து கேலிப்ரேட்டட் இன் ஆம்பியரில் மாற்றிடுறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இதில் யூஸ் பண்ணுற 0லேருந்து 5 ஆம்பியர் வரைக்குமா, இல்லை 0லேருந்து 0.5 ஆம்பியர் வரைக்குமா அப்படின்றது எதை பொறுத்து சார் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பொறுத்து தான் இங்கே இருக்கிற கேலிப்ரேஷனை மாற்ற முடியும் அப்படின்றாங்க. இந்த ரேஞ்ச் எப்படி இருக்குது, வேல்யூ ஆஃப் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஐங்கிறது கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்யூட், இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற டோட்டல் கரண்ட் தான் ஐ. நெக்ஸ்ட் ஐஜிங்கிறது என்னது, கரண்ட் பாசிங் த்ரூ கால்வனோமீட்டர். ஐ மைனஸ் ஐஜிங்கிறது கரண்ட் பாசிங் த்ரூ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 ரெசிஸ்டன்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணாக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு த்ரூ எஸ்ஸு அண்டு ஜி ஆர் சேம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது 2 ரெசிஸ்டரை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணாக்க அது வழியாக பாஸ் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் சேம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட பொட்டன்ஷியல் ரெண்டுத்தோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்குது. அப்போ வி கால்வனோமீட்டர் ஈக்குவல் டு வி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். வி ஈக்குவல் டு ஐஆர் இல்லையா, அதான் எழுதியிருக்கேன். ஐஜி ஆர்ஜி, கால்வனோமீட்டர் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் வந்து ஐஜி, ஆர்ஜிங்கிறது அது வழியாக, அதோடைய ஆர்ஜிங்கிறது இதோட ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஐ மைனஸ் ஐஜி, இது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுலேருந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஜி ஆர்ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். ஐஜி மைனஸ் அது ஐஎஸ்
மைனஸ் ஐஜி அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஐஎஸ் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா, ஐஎஸ்ஸு மைனஸ் ஐஜிஎஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து இதில் ஐஜிஎஸ்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வாங்க, ஐஜிஆர்ஜி மைனஸ் ஐஜிஎஸ்ஸு இன்ட்டு ஐஎஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐஜி காமனாக வெளில எடுத்துருங்க, ஆர்ஜி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதிலேருந்து ஐஜி ஈக்குவல் டு ஐஎஸ் பை ஆர்ஜி மைனஸ் எஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஐஜிக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீட்டாங்கிறது என்னது, டிஃப்ளெக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐஜி. கால்வனோமீட்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அது வந்து அங்கே ஏற்படுற டிஃப்ளெக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா டிஃப்ளெக்ஷன் இஸ் I1/G இன்ட்டு ஐஜி அப்படின்னு சொல்லலாம். ஜிங்கிறது என்னது, கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஆர்ஜின்னு சொல்லுவாங்க சில இடத்துல ஜின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க, இது தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் கேன் பி டிட்டர்மைன்டு பை கம்ப்யூட்டிங் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கம்ப்யூட் பண்ணும்போது கிடைக்கும். அப்போ 2 ரெசிஸ்டரை சீரிஸாக கனெக்ட் பண்ணால் 1/Rs is equal to 1/R1 plus 1/R2. அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணால் 1/R effective equal to 1/Rg plus 1/S அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், RGS டிவைடட் பை RG plus S அப்படின்னு கிடைக்கும். இதை R எஃபெக்டிவ்னு சொல்லலாம், இல்லைனா RA அப்படின்னு சொல்லலாம். RAன்னா என்னது, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு when resistors are connected in series or எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இது வரைக்கும் நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இதுக்கெலாம் மார்க் இருக்குது, அதனால் இதை பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த அம்மீட்டர் இஸ் ஸ்மால். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சர்க்கியூட்டில் அந்த அம்மீட்டரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அது அஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஸ்மாலாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா ஜீரோவாகவே எடுத்துக்கலாம். அந்த ஐடியல் அம்மீட்டர் the resistance must be equal to 0. ஐடியல் அம்மீட்டர்னால் ஒரு மாடலுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரி ரைட். இப்போ இதில் சப்போஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம், அம்மீட்டரை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட்டில் இருக்கிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணும்போது ஏதாவது ஸ்மால் எரர் வரலாம். அப்போ எரர் நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எரர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா I/I இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சார் நம்ம இங்கே இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம்னா I ஐடியல் மைனஸ் I ஆக்சுவல் டிவைட் பை I ஆக்சுவல் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே சொல்லியாச்சு. என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா அதில் ஐடியல் அம்மீட்டரோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்டு நம்ம இங்கே சொல்லிட்டோம். அதனால் இதை மட்டும் நீங்கள் 3 மார்க்கில் கேட்டால் எழுதுனா போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்வனோமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு வோல்ட் மீட்டர் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.